என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி 2 வருடங்கள் கிட்டத்தட்ட 28 மாதங்கள் கழித்து தான் இந்த பணத்தையே போட்டாங்க. இவ்ளோ தேர்தலுக்கு முன்னாடி முடக்கிடுவாங்க, பணம் குடுக்க இது பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த 28 மாதத்துக்கும் சேர்த்து போட்டுருக்கலாமே இவங்க. இப்ப சேர்த்து போடுற மாரி அதையும் போட்டுருக்கலாமே. இதுக்கே கடன் வாங்கி கொடு. இன்னைக்கு அன்புமணி போட்டு கிளின்னு கிழிக்கிறாரு. 6,500 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கடன். அதாவது உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு இவங்க பேர் வாங்கிட்டு கடனை உங்கள் தலையில் தான் தூக்கி போடுறாங்க அப்படின்றாரு. இன்னொன்று, இவர்கள் சொன்னது அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய். ஆமாம். 2023 2-3 வருஷம் கழித்து இவங்க கொடுத்தது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு. அதுலேயும் பிரச்சனை வருதுன்னொன்னே கூடுதலாக ஒரு 10-20 லட்சம் பேரை சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு விழா நேரு ஸ்டேடியத்தில். எது கூடுதலாக ஒரு 25 லட்சம் பேர் கொடுக்கறதுக்கு ஒரு விழா கொடுத்தீங்க. மீதி 1 கோடி பேர் வெளியே இருக்காங்களே, வாங்காமல். அவங்களாம் தகுதி வாய்ந்தவர் இல்லையா? அவங்களோட வீட்டில் கஷ்டம் இல்லையா? அவங்களுக்கு அன்றாட செலவுகள் இல்லையா? ஒரு 1000 ரூபா வச்சுட்டு ஒரு மாதம் பூரா செலவு பண்ணுவாங்கல்ல, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா. அப்போ அவங்களுக்கு இல்லையா? சரி, அதை விட்டுருங்க. இவ்வளோ வருத்தப்படுற முதல்வர் மின் கட்டணத்தை உயர்த்திடக்கூடாதுல்ல? 4 ஆண்டு 2017 உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்ட பிறகு 4 ஆண்டு காலம் அதிமுக அதை ஏற்றவே இல்லை. ஆனால் நீங்கள் 2021 வந்ததுலேருந்து மின் கட்டணத்தை ஒவ்வொரு வருஷம் ஏற்றித்தானே போனீங்க. ஒருவேளை கோடை காலத்தில் மின் கட்டணம் அதிகமாகுன்றதுனாலேயே அதை சமாளிக்க கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கோடைக்கால சிறப்பு தொகை. கோடைக்காலம். இன்னொரு விஷயம், இந்த மின் கட்டணம் 4 வருஷத்தில் இவங்க ஏற்றுனது கணக்கு போட்டிங்கன்னா எங்கேயோ போயிடும். ஒவ்வொரு வீட்டுக்குமே நீங்கள் 1000 ரூபா கட்டுற இடத்துல 3000 ரூபாய்ட்டு கட்டுற மாதிரி 2000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு ஆகிற மாதிரி கணக்கு. மாதந்தோறும் மின் கட்டணம்னு சொன்னீங்க, அதையும் நீங்கள் பண்ணலையே. சிலிண்டருக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு நீங்கள் அது கூட கொடுக்கலையே. ஒரு மாதம் கணக்கு போட்டால் 50 ரூபா. இன்றைக்கி அவ்வளோ வருத்தப்படுறாரு. ஐயோ, இந்த பெண்களுக்கு காசு இல்லைன்னா, செலவுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அதனாலேயே நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம். இதை தடுக்க பார்க்கிறார்கள், முடக்க பார்க்கிறார்கள். அதாவது இவங்க எது பண்ணாலும் அதில் அடுத்தவங்கள ஒரு இதான் சொல்கிறேன்ல, தமிழகம் போராடும். ஏங்க போராடுறீங்க?